எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 40 days சேலஞ்சோட டே வந்து 2 தான். இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து டே ஸ்டார்ட் ஆகிடுக்கு. காலையில் வந்து க்ரீன் டீ தான் எடுத்திருக்கேன் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்காக. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து டே ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா. காலையில் வந்து ஒரு 7 மணி போல் தான் எழுந்திரிச்சேன். பாப்பா வந்து ஒரு நைட்டு 10 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை, 11 மணி வரைக்கும். சரின்ட்டு அப்படியே நானும் அசந்து தூங்கிட்டேன். இடையில டைம் கிடச்சா எக்ஸசைஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து வெயிட்டு கம்மியாகும். நான் வந்து டெய்லியுமே வெயிட்டு குறையுதோ இல்லையா, நான் வந்து என்னோடய வெயிட்டை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். டாடா. ஹாய் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. காலையில் வந்து பாப்பாவுக்கும் எனக்கும், அவளுக்கு ஊட்டி விட்டு அப்படியே நான் 2 பேரும் சாப்பிட்டுவேன், அவ்வளோதான். இது வந்து அவளுக்கும் எனக்கும் வந்து தக்காளி குழம்பு இப்படி லைட்டாக ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு கடைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நல்லா கபகபன்னு பசி. சரி, வந்தோடனே நம்ம இதை எடுத்து சாப்பிடலாம். கொஞ்சமாக இவ்வளோ தான் போட்டிருக்கோம். அவளுக்கு நல்லா ஊட்டி விட்டு அப்படியே நம்ம நல்லா அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். சரி, சாப்பிட்டு வந்துடுறேன். வேர்த்து ஊற்றுது. உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிச்சனுக்குள்ளே வந்தாவே அப்படியே பொழுன்னு வேர்த்து ஊற்றிடுது. அது ஒரு பிரச்சனை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 8 ஆகுது. இப்போ நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி குழம்பு எக்கு தானே எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே குழம்பு கொஞ்சோண்டு இருந்துச்சு. அப்படியே அந்த பாப்பாவுக்கு போட்டு லைட்டாக ஊட்டி விட்டு நான் 2 பேரும் சாப்பிட்டுட்டேன். அவளுக்கு பசி இல்லை. நம்ம வந்து பசிச்சாதான் சாப்பிட்ணும், இல்லைன்னா வந்து சாப்பிடாம விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து மதியம்லாம் எதுவும் எடுத்துக்கல. தண்ணி நிறையா குடித்தேன். தண்ணி வந்து ஒரு 3 லிட்டர் அளவு நான் குடிச்சிருப்பேன். நல்லா வந்து யூரின் போகிறதா இருக்கட்டும், நல்லா வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் இன்டேக்காக எடுத்து நல்லா யூரின் பண்ணிங்கனாவே நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும். காலையில் வந்து க்ரீன் டீ தான் குடிச்சிருந்தேன். அதை நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வீடியோவில் ஃபஸ்ட்டு வெயிட்டு செக் பண்ணிட்டேன், ஆனால் வந்து ஆட் பண்ண வந்துட்டேன் வீடியோவில். சாரி. இன்றைக்கி நேற்றோட வெயிட்டும் இன்றைக்கோட வெயிட்டும் நான் உங்களுக்கு சேர்த்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. நாளைக்காவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோமான்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து 2 நாள் நேற்றும் போயிடுச்சு, இன்றைக்கும் போயிடுச்சு. வெயிட் லாஸுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன இருக்கணும்னா எக்ஸசைஸ் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு மசில்ஸ்லாம் வந்து லூஸாக இருந்துட்டு அது ஒரு மாதிரி முகமே மாறி போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணலாம். முடிஞ்சால் நான் பண்ணுற எக்ஸசைஸை கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா வீடியோ எடுக்க ஆள் கிடையாது, அது ஒரு மைனஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபேட் இருக்குது. அதில் வந்து நம்ம நின்றுட்டு செய்கிறது தான் வந்து தெளிவாக விழுகுதே தவிர, நம்ம வந்து கீழே படுத்துட்டு லைங் எக்ஸசைஸ்லாம் செய்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், கவராக மாட்டேது கேமராவில். ஸோ அதனால் நமக்கு வந்து சரி அரைகுறையாக எடுத்து போடாட்டி என்ன அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நல்ல ஒரு என்கரேஜிங்காக நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோட டே ஸ்டார்ட் ஆக என்னோட வாழ்த்துக்கள். ஓகேங்களா? டாடா, பை பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.